ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. அவர் வந்து பேசிட்டு என்ன ஒரு நிமிஷம் என்னைக்கு போகிறாங்கன்னு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தினுடைய ஆணையின்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வந்துக்கிறாங்க. மறு உத்தரவு சென்னையிலேருந்து தலைமையகத்திலேருந்து வந்த உடனே மறுபடியும் அவங்க சென்னைக்கு போயிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் ஏதாச்சும் வந்து ஒரு கிளாரிட்டி வந்திருக்கா? ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுகவோட எம்பியும் வந்து சொல்லியிருக்காரு, நிச்சயமாக எடப்பாடி தலைமையில நாங்க ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல நியூஸ், நல்ல செய்தி வரப்போகுது இன்னும் 2 நாள். இல்லை அது வந்து தலைமை கழகத்திலிருந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது வந்து 100% உண்மையாக இருக்கும். 100% உண்மையாக இருக்கும். இப்போது விஜய்க்கு வந்து கவர்னர் வந்து ஒரு 48 மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருவாரு இல்லைங்களா? உங்களுக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குதுன்னா என்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. ஒன்று ஆன்லைன் இட்டுன்னு வர வேணாம், ஆடு மாரி போய் காட்ட வேணாம். அவங்களுடைய ஒப்புதல் கடிதம் கூட கேட்டுக்கிறாரு. அந்த டைம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து யார் வந்து ஆட்சி அமைக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து கவர்னரை போய் சந்திப்பாங்க. இப்போ கவர்னர் கூட எம்எல்ஏஸ் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுத்துருக்காங்களா அவருக்கு? எடப்பாடிக்கு வந்தாங்கல்ல, ஆமாம், அவங்க செக்ரட்டரிக்கு இங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து ஒப்புதல் கடிதம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, என்ன ஒப்புதல் கடிதம்? அவங்க வந்து ஒப்புதல் குழு ஏப்பா ஒப்புதல் கடிதம் அவங்க கொடுக்க வேண்டியதே கிடையாதுப்பா. அவங்க தான் அதிமுக, அவர் தான் அதிமுக, அவர் என்ன கடிதமாக கொடுக்கணும்? அது ஒன்றும் கிடையாது. எப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தாலும் அவங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க. சரி, இப்போ ஆளுநர் வந்து எந்த கட்சி ஆனாலும் இருக்கட்டும், மெஜாரிட்டி இருந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்க நாங்கள் ஆமாம், 118 எம்எல்ஏவோட யார் ஆதரவு கடிதம் கொண்டு வரீங்களோ அது திமுக அதிமுக 2 கட்சியும் வந்தால் கூட நாங்கள் ஓகே தானே சொல்கிறாரு. இப்போ அதிமுக திமுக ரெண்டும் அப்போ இணையற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து இல்லை தமிழக நலன் குறிச்சிங்க சார். தமிழக நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழகத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலுடைய முடிவில் ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு தேக்க நிலையை நடிகர் விஜய் வந்து உருவாக்கியிருக்கிறார். ஒன்று, அப்போது தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட, தமிழ்நாட்டு நலன் மீது அக்கறை கொண்ட அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை நிச்சயமா எடுப்பாங்க. அதிமுக வந்து ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. அப்போ என்டிஏ கூட்டணியில இருந்து இப்போ வெளிவரதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அது நிச்சயமா இல்லையா? இது வந்து நல்ல கேள்வி. இந்த கேள்வி போல் சொல்ற இடம் நான் இல்லை, எங்களுடைய மெட்ராஸ் தலைமை தான் அதில் போல் சொல்லணும். ஒருவேளை நம்பர்ஸ் நமக்கு வந்து என்டிஏ கூட்டணியால பாதிக்கப்படுது அப்படின்னா வந்து நீங்க கேக்குது புரியாது. ஒன்லி தமிழ் சார். அப்போ வந்து நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. 118க்காக நம்ம கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. திமுக அதிமுகவும் சேர்ந்து இணைஞ்சா நம்பர்ஸ் வரும். இல்ல அப்ப என்டிஏல இருந்து வெளிவர வாய்ப்பு இருக்கா? இல்ல முதல்ல நீங்க வந்து ஏன் என்டிஏல இருந்து வெளில வரணும்ன்றீங்க? இந்தியாவை பொறுத்த மட்டும் பல கட்சிகள் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஏன் ஈவன் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் வந்து கேரளாவில் வந்து எதிரெதிரி நிலையில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்தோடனே காங்கிரஸ் ஆதரிச்ச உடனே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்றா தானே போட்டிட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் போகாதீங்க. அது இப்போ டைம் இல்லை. திமுக வந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி எதிர்க்குது. அப்போ அதிமுக கூட்டணி வச்சா அப்போ அது பாஜக வந்து வெளியேறணும், இல்லை பாஜக விட்டு அதிமுக வெளியேறணும். அது வந்து தலைமையில் இருக்கிறவங்க பேசிக்குவாங்க. தலைமையில் இருக்கிறவங்க நிச்சயமா பேசுவாங்க. இப்போ நேத்து சிவி சண்முகம் வந்து டெல்லியும் போயிருக்காரு. அவர் ராஜினாமா பண்றதுக்காக போயிருக்காரு. அது தவிர்த்து நிறைய அங்க இருக்கிற லீடர்ஸ் கூடயும் பேச வாய்ப்புகள் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவர் பேசி வந்ததுல ஏதாச்சும் ஒரு நிலைப்பாடு இருக்கா? இல்லைம்மா, அது வந்து நீங்கள் இந்த கேள்வி எப்படி கேட்குறீங்கன்னா, அவர் ஏன் அங்கே போனார் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கன்றீங்க. அவர் எதோ பேசியிருப்பாரு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். அந்த காரணம் சொல்கிற இடம் நான் இல்லை, நான் சொல்ல முடியாது. எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது. இங்கே வந்து டெல்லி வந்து 2500 கிலோமீட்டர். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்கே பங்கு பெறல. எடப்பாடியார் வந்து இங்கே அதெல்லாம் இல்லைப்பா. அதில் வந்து இல்லை ஒரு சில சொந்த பிரச்சனையால் வந்து போகிறதுங்க. அதில் வந்து ஒரு லேடிஸு அவங்களால வர முடியாமல் இருந்திருக்கும். மற்றபடி சிவி சண்முகம் டெல்லியில் இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து 48 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு 4 பேர் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அது தெரியும். அது தெரியல சார். அது நீங்கள் வந்து தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்தது
வரங்க. சார் இப்போ திராவிட கட்சிகள் எல்லாமே வந்து கூட்டணியில அமைஞ்சா நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆளுநரும் வந்து சரி யார் சொல்லிக்கிறாங்க? இல்ல திராவிட கட்சி திமுகல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இங்க அதிமுகல இருந்து நாங்க மேக்ஸிமம் மெஜாரிட்டி இருந்தா நாங்க தெரியலம்மா. இப்போ நான் வந்து பாண்டிச்சேரி மாநில கழகத்தோட செயலாளர். அப்போ இல்ல சார் 1 மினிட்ஸ். சொல்லுங்க. புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். இவங்க தமிழ்நாட்டிலேருந்து பல சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்களுடைய ரத்தங்கள் வந்து இங்கே வந்து தங்கிக்கிறாங்க. அவங்கள நான் பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறது தான் என்னுடைய வேலை. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை. ஒன்று அது அந்த அந்த அளவுக்கு அந்த வந்து ஜூரிடிக்ஷன் என்னுடையது இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 2 பேர் முக்கியமானவங்களும் வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து. அவங்க கிட்ட இப்போ இதை விட நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்கலாம். Leaving NDA, forming government, DMK. No answer. புதுச்சேரியோட இன்சார்ஜா நீங்க இருக்கீங்க. புதுச்சேரியில என்டிஏ கூட்டணி கூட்டம் நடக்க போகுது. அதிமுக சார்பில் எதனா கோரிக்கை வைக்கப்படுமா? அமைச்சர் பதவி கேட்பதற்கான முதலமைச்சரிடம் நிர்பந்தம் பண்ணப்படுமா? அதில் இப்போ சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே என்டிஏ கூட்டணிக்கு இப்போ வந்து அழைப்பு விடுத்துக்கிறாங்க. மணி 12:30 மணிக்கு வர சொல்லிக்கிறாங்க. அந்த கூட்டம் சுமூகமாக முடியும். சுமூகமான சூழ்நிலையில் நாங்கள் கலந்துக்குவோம். தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் வந்து அதிமுக வந்து கண்டிப்பாக அமைச்சர் பதவியை கேட்டு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நிச்சயமாக கேட்போம். நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் தர்மத்துக்கு அரசியல் நடத்தலை. தேர்தல் முடிஞ்சிருக்குது. அமைச்சர் உள்ள இடம் கேட்குறோம், இடம் கேட்போம். அதை வந்து நாங்கள் இவங்ககிட்ட கேட்க மாட்டோம். எங்களுடைய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளரிடம், ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் உள்ள இடம் பெறுவதற்கு நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்துவோம். சார் இப்போ தமிழ்நாடுலேருந்து வந்த எம்எல்ஏக்கெல்லாம் பாதுகாப்பு நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. புதுச்சேரி மாநிலம் போலீஸும் சேர்ந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து நைட்டு மூலமாக இங்கே நின்றுக்கிறீங்க. யார் வர இன்னும் எவ்வளோ நாள் தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான அனுமதி இல்லை டைரக்ஷன்ஸ்? நல்ல கேள்வி. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எப்போ நிறைவேற அடையுதோ அடுத்த நிமிஷம் ஃபோன் வரும், போயிடுவாங்க.